ओम शांति 30 जुलाई 2024 बापदादा मधुबन मुरली 30/7/2024। मीठे बच्चे, दुख हरता सुख करता ही एक बाप है, वही तुम्हारा सब दुख दूर करते हैं। मनुष्य किसी का दुख दूर नहीं कर सकते हैं। இனிமையான குழந்தைகளை, துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் ஒரு தந்தையாவார். அவர் உங்களது எல்லா துக்கங்களையும் நீக்கி விடுகிறார். மனிதர்கள் எவருடைய துக்கத்தையும் நீக்க முடியாது. प्रश्न: विश्व में अशांति का कारण क्या है? शांति स्थापना कैसे होती है? உலகத்தில் அசாந்திக்கான காரணம் என்ன? சாந்தி எவ்வாறு ஸ்தாபனை ஆகிறது? उत्तर: विश्व में शांति का कारण है अनेकानेक धर्म। कलयुग के अंत में जब अनेकता है तब अशांति है। बाप आकर एक सख्त धर्म की स्थापना करते हैं, वहाँ शांति होता है। तब तुम समझ सकते हो कि इन लक्ष्मण नारायण के राज्य में शांति थी। पवित्र धर्म कर्म थी। कल्याणकारी बाप फिर से वह नई दुनिया बना रहे हैं, उसमें अशांति का नाम नहीं रह सकती। பதில்: பல தர்மங்கள் இருப்பது உலகத்தில் அசாந்திக்கான காரணமாகும். கலியுக கடைசியில் ஒற்றுமையின்மை ஏற்படும் போது தான் அசாந்தி ஏற்படுகிறது. தந்தை ஒரு சத்திய தர்மத்தினை ஸ்தாபனை செய்கிறார், அங்கு அது அமைதி ஏற்படுகிறது. இந்த லட்சுமி நாராயணன் ஆட்சியில் அமைதி இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. பவித்திர தர்மம் பவித்திர கர்மம் இருந்தது. கல்யாணிக்காரி தந்தை மீண்டும் அந்த புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் அசாந்தியின் பெயரே இருக்காது. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चे को समझाते हैं। रूहानी बाप का ही ज्ञान का सागर कहा जाता है। ये तो बच्चे को समझता है। बाप जो बॉम्बे में भी बहुत सोशल वर्कर्स है, उनकी मीटिंग होती है। बॉम्बे में खास जहाँ मीटिंग करते हैं उनका नाम है भारतीय विद्या भवन। अब विद्या होती है दो प्रकार की। एक है जिस्मानी विद्या जो स्कूल कॉलेज में है दी जाती, अब उनको विद्या भवन कहते हैं। ज़रूर कहाँ कोई दूसरी चीज़ भी होगी। अब विद्या किसको कहा जाता है ये तो मनुष्य जानता ही नहीं। ये तो रूहानी विद्या भवन होना चाहिए। ज्ञान का कहा जाता है। परमपिता परमात्मा के ज्ञान सागर है। श्री कृष्ण का ज्ञान सागर नहीं कह सकेंगे। शिव बाबा का महिमा अलग है, श्री कृष्ण का है महिमा अलग। भारतवासी मूंज पढ़ते हैं, गीता का भगवान श्री कृष्ण को समझ बैठे हैं तो विद्या भवन आदि खोलते रहते हैं। समझते कुछ भी नहीं। विद्या है गीता का ज्ञान। यह ज्ञान तो ही एक बाप में है, जिसका ज्ञान का सागर कहा जाता है, जिससे मनुष्य मात्र जानते ही नहीं। भारतवासियों का धर्मशास्त्र तो वास्तव में है ही एक सर्वशास्त्रमय शिरोमणि भगवद गीता। अब भगवान किसको कहा जाता है वे भी इस समय भारतवासी समझते नहीं, या तो कृष्ण को कह देते हैं, राम को, या अपने को ही परमात्मा कह देते हैं। अब तो समय भी तमो प्रधान है, रावण राज्य में है। तो பாபா கூறுகிறார், ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை தான் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகிறார். இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கூட நிறைய சமூக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும். மும்பையில் குறிப்பாக கூட்டம் நடைபெறும் ஒரு இடத்தின் பெயர் பாரதிய வித்யா பவன். இப்போது கல்வி வித்யா என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கற்கப்படும் கல்லூரி ஸ்தூல கல்வி. இப்போது தந்தை வித்யா பவன் என்று கூறுகிறார் என்றால் அவசியம் அது வேறு ஏதோ ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இப்போது கல்வி வித்யா என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதையும் மனிதர்கள் அறியாமலேயே இருக்கிறார்கள். இதுவோ ஆன்மீக வித்யா பவன் ஆகியிருக்க வேண்டும். வித்யா என்று ஞானத்துக்கு தான் கூறப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா தான் ஞானக்கடலாக இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானக்கடல் என்று கூற மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணாவின் சிவபாபாவின் மகிமை தனி, ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை தனியாகும். பாரதவாசிகள் குழம்பியிருக்கிறார்கள். கீதையின் பகவான் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அமர்ந்துள்ளார்கள். ஆக வித்யா பவன் ஆகியவை திறந்து கொண்டே இருக்கிறார்கள். முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். வித்யா என்பது கீதை ஞானம். அந்த ஞானம் ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. அவர் ஞானக்கடலாக இருக்கிறார். இதை முழு மனித குலமும் அறியாமல் இருக்கிறது. பாரதவாசிகள் தர்மசாஸ்திரம் உண்மையில் ஒன்றுதான். சர்வசாஸ்திர சிரோமணி பகவத்கீதை என்பது இப்பொழுது பகவான் என்று யாரை சொல்லலாம் என்பதை இச்சமயம் பாரதவாசிகள் புரிந்து கொள்ளவே இல்லை.
ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது ராமரை அவர்களை தான் பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். இன்றைய காலமே தமோ பிரதானமாக இருக்கிறது, ராவண ராஜ்யமாக இருக்கிறது அல்லவா? இப்பொழுது जो है तुम बच्चे जाबो जिसको समझते हो तो बोलो शिव भगवान बाचे। पहले तो ये समझो कि ज्ञान सागर एक ही परमपिता परमात्मा है जिसका नाम है शिव। शिवरात्रि भी मानते हैं परंतु किसको भी समझ नहीं सकते हैं। जरूर शिव बाबा हुआ है तो तभी तो रात्रि मनाते हैं। शिव कौन है ये भी नहीं जानते। बाप कहते हैं भगवान को तो सब एक ही है, सब आत्मा भाई भाई है, आत्मा का बाप एक ही परमपिता परमात्मा है, उनको ज्ञान सागर कहेंगे। देवताओं में ये ज्ञान नहीं है। कौन सा ज्ञान? रचयिता और रचना के आदि मध्य अंत का ज्ञान कोई मनुष्य मात्र में नहीं है। कहते भी हैं प्राचीन राज जो है ऋषि मुनि नहीं जानते हैं, प्राचीन का भी अर्थ नहीं जानते। सतयुग तरता हुआ प्राचीन, सतयुग में नई दुनिया, वहाँ तो ऋषि मुनि थे नहीं। ये ऋषि मुनि आदि सब बाद में आए हैं, ये भी इस ज्ञान में नहीं जानते हैं। नेति नेति कह देते हैं, वह नहीं जानते हैं, जानते ही नहीं तो भारतवासी जो अभी तमो प्रधान हो गए हैं वे कैसा जान सकते हैं? குழந்தைகளாக நீங்கள் இப்போது யாருக்காவது புரிய வைக்கும்போது சிவ பகவான் வாக்கியம் என்று கூறுங்கள். முதலில் ஞானக்கடல் ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள், ஆனால் யாருக்குமே புரிவதில்லை அவர் அவசியம் சிவன் வந்திருக்க வேண்டும் என்று. அப்போதுதான் ராத்திரியை கொண்டாடுகிறார்கள். சிவன் யார் என்பது கூட தெரியாது. தந்தை கூறுகிறார், பகவானோ அனைவருக்கும் ஒரே ஒருவர் தான், அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகோதரர்கள் ஆவார்கள். ஆத்மாக்களின் தந்தை ஒரே பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரை தான் ஞானக்கடல் என்று கூறுகிறார்கள். தேவதைகளிடம் இந்த ஞானம் இல்லை. எந்த ஞானம்? எந்த ஞானம் என்று பாபா கேட்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றி ஞானம் எந்த ஒரு மனிதரிடமும் இது கிடையாது. பழமையான ரிஷி முனிவர்களுக்கும் தெரியாது என்று கூறினார்கள் என்றும் சொல்கிறார்கள். பழமையான என்பதற்கான பொருளும் அவர்களுக்கு தெரியாது. சத்தியுக திரதா என்பது பழமையானதாகும். சத்தியுகம் என்பது புது உலகம். அங்கு ரிஷி முனிவர்கள் இருக்கவே மாட்டார்கள், இருக்கவே இல்லை. இந்த ரிஷி முனிவர்கள் ஆகிய எல்லோரும் பின்னால் துவாபரயுகத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு கூட இந்த ஞானத்தை பற்றி தெரியாது என்று அவர்களே கூறிவிட்டார்கள். அவர்களுக்கே தெரியவில்லை என்றால் இப்போது தமோகுணியான பாரதவாசிகளுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? இச்சமயத்தில் விஞ்ஞானத்தின் அகம்பாகம் जो है बाबा उसको कुरगरा இப்பொழுது தெரியாது என்று கூறிவிட்டார்கள். इस समय साइंस का घमंड भी कितना है। इस साइंस द्वारा समझते हैं भारतवासी बन गए हैं। इसको माया का पांप कहा जाता है। फॉल ऑफ जो है पांप है, ये नाटक भी है। कहते भी हैं कि इस समय भारत का पतन है, सतयुग में है उत्थान है, अब पतन है। ये पाई जो है कोई स्वर्ग थोड़ी ही है, ये तो माया का पांप है, इनको ख़त्म होना ही है। मनुष्य समझते हैं विमान हैं, बड़े बड़े महल है, जो है बिजलियाँ हैं, ये स्वर्ग है। कोई मरता तो ये भी कह देते हैं स्वर्गवासी हुआ। इससे भी समझ सकते हैं, समझते ही नहीं है कि स्वर्ग क्या, जो गया तो जरूर स्वर्ग और तय होंगे। ये तो रावण का पाप है, वेद का बाप स्वर्ग का स्थापन कर रहे हैं। इस समय तो चटा बेटी माया और ईश्वर की आसुरी दुनिया और ईश्वरी की दुनिया की, ये भी भारतवासियों को समझना पड़े। दुख तो अर्जुन बहुत आने वाला है, अतः दुख आना है। स्वर्ग तो होना ही सतयुग में। तो बाबा कहते हैं அவர்களுக்கே தெரியாது. இப்பொழுது ரிஷி முனிவர்கள் தமோகுணி பாரதவாசிகளுக்கு எப்படி தெரிந்திருக்க வேண்டும்? இச்சமயத்தில் விஞ்ஞானத்தின் அகம்பாவம் கூட எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். இந்த அறிவியல் மூலமாக பாரதம் சொர்க்கமாகிவிட்டுள்ளது என்று நினைக்கிறார்கள். இது மாயின் பகட்டு என்று கூறப்படுகிறது. ஃபாலா பாம்ப், பகட்டின் வீழ்ச்சி என்று ஒரு நாடகமும் கூட இருக்கிறது. இச்சமயம் பாரதத்தின் வீழ்ச்சியாகும் என்று கூறவும் செய்கிறார்கள். சத்தியுகத்தில் மேன்மை இருந்தது, இப்பொழுது வீழ்ச்சியாகும். இது சொர்க்கமாக உள்ளதா என்ன? இப்போதோ மாயின் பகட்டு இருக்கிறது, இது அழியதான் போகிறது. மனிதர்கள் கருதுகிறார்கள் விமானங்கள் உள்ளன, பெரிய பெரிய அரண்மனைகள் உள்ளன, மின்சாரங்கள் உள்ளது, இதுவே சொர்க்கம் என்று. யாராவது
யாராவது இருந்தால் கூட சொர்க்கம் சென்றதாக கூறுகிறார்கள். இறந்தவர்கள் சொர்க்கம் சென்றார் என்றால் அந்த சொர்க்கம் வேறு எந்த உலகம் என்று கூட புரிந்து கொள்வதில்லை. இதுவோ ராவணின் பகட்டாகும். எல்லையில்லாத தந்தை சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இச்சமயம் மாயை மற்றும் இறைவனின் அசுர உலகம் மற்றும் ஈஸ்வரிய உலகத்தின் போட்டிக்கான சமயமாகும். இதுவும் பாரதவாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. துக்கமோ இன்னும் அதிகமாக வரப்போகிறது. அளவற்ற துக்கம் வரப்போகிறது. சொர்க்கமே சத்தியுகத்தில் தான் இருக்கும், கலியுகத்தில் இருக்க முடியாது. புருஷோத்தம சங்கம் என்பது கூட எதற்கு கூறப்படுகிறது என்பது கூட யாருக்குமே தெரியாது. ये भी किसी को पता नहीं पुरुषोत्तम संगम किसको कहा जाता है. ये भी बाप समझाते हैं ज्ञान का जो है ज्ञान है दिन, भक्ति है रात. अंधियारे में धक्के खाते रहते हैं. भगवान से मिलने के लिए कितने वेद वास्त्र शास्त्र आदि पढ़ते हैं. ब्रह्मा का दिन और रात को ब्रह्मा सो दिन और रात होती है. सच्चे मुख्य वंशावली ब्राह्मण तुम हो. ये तो है कलियुग कुक वंशावली ब्राह्मण. तुम हो पुरुषोत्तम संगमी ब्राह्मण. यह बातें हैं और कोई नहीं जानते हैं. ये बातें जब समझते हैं तब बुद्धि में आता है कि हम ये क्या कर रहे हैं. भारत सतो प्रधानता जिसके स्वर्ग का कहा जाता है तो जरूर ये नरक होंगे. तब तो नरक से स्वर्ग में जाते हैं. वहाँ शांति है, सुख भी है, लक्ष्मी नारायण का राज्य है. तुम समझ सकते हो मनुष्य की बुद्धि कैसा कम हो जाती, अशांति कैसा कम हो सकती है. अशांति है ही पुराने दुनिया कलियुग. नई दुनिया में शांति होती है, स्वर्ग का शांति है. उनके आदि जो है सनातन देवी देवता धर्म कहा जाता है. हिंदू धर्म तो कभी तक इसको आदि सनातन देवी देवता धर्म कह नहीं सकते हैं, नहीं कह सकते हैं. பாபா கூறுகிறார், இப்போது பிராமணர்கள் அவர்கள் கலியுக குகவம்சாவளி பிராமணர்கள், நீங்கள் இரவு. பாபா கூறுகிறார், இப்பொழுது வேத சாஸ்திரங்கள் ஆகிய படிக்கிறார்கள். பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு, பிரம்மாவின் இரவு. அதுவே பிராமணர்கள் பகல் மற்றும் இரவாக இருக்கிறது. உண்மையாக முகவம்சாவளி பிராமணர்கள் நீங்கள் தான் ஆவீர்கள். பிராமணர்கள் அவர்கள் கலியுக குகவம்சாவளியாக பிராமணர்களாக ஆவார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகி பிராமணர்கள் ஆவீர்கள். இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும்போது தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் வரும். பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது, அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. எனவே அவசியம் இது நரகமாகும். அதனால்தான் நரகத்திலிருந்து சொர்க்கம் செல்கிறோம். அங்கு சாந்தியும் உள்ளது, சுகமும் இருக்கிறது, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யமும் ஆகும் அல்லவா. மனிதர்களின் பெருக்கம் எண்ணிக்கை பாப்புலேஷன் எப்படி குறையும் என்பது நீங்கள் புரிய வைக்க முடியும். அசாந்தி எப்படி குறைய முடியும்? அசாந்தி இருப்பதே பழைய உலகமான கலியுகத்தில். புதிய உலகத்தில் தான் சாந்தி இருக்கும். சொர்க்கத்தில் சாந்தி உள்ளது அல்லவா. அதற்கு தான் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. இந்து தர்மம் இப்போது தான் உள்ளது. இதை ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் என்று கூற முடியாது. இதுவோ இந்துஸ்தான் என்ற பெயரில் இந்து என்று கூறிவிடுகிறார்கள். तो इनका आदि सनातन देवी देवता कह नहीं सकते. ये हिंदुस्तान का नाम हिंदू कह देते हैं. आदि सनातन देवी देवता धर्म था, वही कंप्लीट पवित्रता, सुख, शांति, हेल्थ, वेल्थ आदि सब था. अभी पुकारते हैं हम जो पतित हैं, हे पतित पावनो आओ. अब प्रश्न है पतित पावन कौन है? श्री कृष्ण तो नहीं कहेंगे. पतित पावन परमपिता परमात्मा ज्ञान के सागर ही होंगे. वहीं आकर पढ़ाते हैं. ज्ञान को पढ़ाई को कहा जाता है. सारा मदार है गीता पर. अभी तुम प्रदर्शनी म्यूजियम आदि बनाते हो, लेकिन अभी तक बीके का अर्थ नहीं समझते हैं वह कोई नाम धर्म है. सुनते हैं, समझते कुछ नहीं. बाप ने कहा है बिल्कुल ही तमो प्रधान पत्थर बुद्धि है. इस समय साइंस घमंडी बहुत बन गए हैं. साइंस ही अपना विनाश कर लेते हैं तो पत्थर बुद्धि कहेंगे ना. पत्थर बुद्धि थोड़े ही कहेंगे, पारस बुद्धि थोड़े ही कहेंगे. बाम शादी बनाते हैं अपने विनाश के लिए. ऐसा नहीं शंकर कोई विनाश करता है, नहीं. इन्होंने अपना विनाश के लिए सब बनाते हैं. परंतु तमो प्रधान पत्थर बुद्धि समझते नहीं. जो कुछ बनते हैं ये पुरानी सृष्टि विनाश के लिए बनाते हैं. विनाश तो तब होगी नई दुनिया का जो है जबरदस्त हो. तो
இந்துஸ்தான் என்று கூறு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. அங்கு முழுமையான தூய்மை, சுகம், சாந்தி, ஆரோக்கியம் எல்லாமே இருந்தது. இப்போது கூறிவிடுகிறார்கள், நாங்கள் பத்தித்தமாக உள்ளோம். ஹே பத்தித்த பாவனரே வாருங்கள். இப்போது கேள்விக்காக பத்தித்த பாவனர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர் கூற மாட்டோம். பத்தித்த பாவனர் பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடலாக இருப்பவர் தான். அவரே வந்து படிப்பிக்கிறார். ஞானத்திற்கு படிப்பு என்று கூறப்படுகிறது. முழு ஆதாரமும் கீதை மீது இருக்கிறது. இப்போது நீங்கள் கண்காட்சி, மியூசியம் போன்றவை அமைத்தீர்கள். ஆனால் இதுவரையும் பிகே என்பதன் பொருள் யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இது ஏதோ புதிய தர்மமாகும் என்று நினைக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஒன்று புரிந்து கொள்வது கிடையாது. முற்றிலும் தமோ பிரதானமாக கல்புத்தி என்று தந்தை கூறுகிறார். இச்சமயம் விஞ்ஞானத்தின் அகங்காரம் உடையவர்களாக பெருகிவிட்டார்கள். அறிவியல் மூலமாக தங்களையே விநாசம் செய்து கொள்கிறார்கள் என்றால் கல்புத்தி என்று தானே கூற வேண்டும். தங்க புத்தி என்று கூறுவார்களா என்ன? வெடிகுண்டுகள் ஆகிய தங்களுடைய அழிவிற்காக தான் தயாரிக்கிறார்கள். அப்படியின்றி சங்கரன் ஏதோ அழிக்கிறார் என்பது கிடையாது. இவர்கள் தன்னுடைய அழிவுக்காக எல்லாம் தயாரித்துள்ளார்கள். ஆனால் தமோ பிரதான கல்புத்தியினர் புரிந்து கொள்வது கிடையாது. எதெல்லாம் உருவாகிறதோ இது பழைய சிருஷ்டியின் விநாசத்துக்காக தான். விநாசம் ஆக வேண்டியே இருக்கிறது. இப்போது बाप समझाते हैं, वे तो समझाते हैं जो स्त्रियों को दुख कैसे दूर करें, परंतु मनुष्य थोड़े ही किसको दुख दूर कर सकते हैं। दुख हरता सुख करता एक ही बाप है। देवताओं की भी नहीं कहेंगे, श्री कृष्ण का देवता हो गया है, भगवान नहीं कह सकते हैं। ये तो समझते नहीं। जो समझते हैं वह ब्राह्मण बन औरों को भी समझाते रहते हैं। जो राज्य पद के अथवा आदि सनातन देवी देवता धर्म के हैं वह निकल आते हैं। लक्ष्मी नारायण स्वर्ग का मालिक कैसे बने हैं? क्या धर्म किया है? ये कौन सा कर्म किया है जो विश्व का मालिक बने? इस समय कलयुग अंत में तो अनेक धर्म हैं, तो अशांति है। नई दुनिया में ऐसा थोड़ी ही होता है। अभी यह है संगम युग, जबकि बाप आकर राजयोग सिखलाते हैं। बाप ही धर्म जो है कर्म अकर्म विकर्म की नॉलेज सुनाते हैं। आत्मा शरीर लेकर कर्म करती है। सतयुग में जो कर्म करते हैं वह अकर्म हो जाते हैं। वहाँ विकर्म होता ही नहीं, दुख होता ही नहीं। कर्म अकर्म विकर्म की गति बाप ही आकर अंत में सुनाते हैं। इसमें है बहुत जन्मों का अंत में मैं आता हूँ। तो கிருஷ்ணரின் தேவதைதான் பகவான் என்று சொல்ல முடியாது. இதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. நீங்கள் இப்பொழுது பெண்கள் துக்கத்தை எப்படி நீக்குவது என்று நினைக்கிறார்கள். மனிதர்கள் ஒருவருடைய துக்கத்தை நீக்க முடியுமா என்ன? துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஒரே ஒரு தந்தையாக இருக்கிறார். தேவதைகளையும் சொல்ல முடியாது. இப்பொழுது யார் ராஜ்ய பதவியினுடையவர் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். லக்ஷ்மி நாராயண் எப்படி சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆனார், விஸ்வத்திற்கு எஜமானராகும் வயர்கள் அவர்கள் என்ன கர்மம் செய்தார்கள்? இச்சமயம் கலியுக முடிவிலோ அநேக தர்மங்கள் இருக்கிறது. எனவே அசாந்தி இருக்கிறது. புது உலகத்தில் இது போல இருக்க முடியாது. இப்போது இது சங்கம யுகமாகும். இப்போது தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தந்தை தான் கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய மூன்றை பற்றி ஞானம் கூறுகிறார். ஆத்மா சரீரம் எடுத்து கர்மம் செய்து வருகிறது. சத்தியுகத்தில் செய்யும் கர்மங்கள் அனைத்தும் அகர்மங்கள் ஆகிவிடுகிறது. அங்கு விகர்மங்கள் ஆகாது, துக்கமும் ஏற்படாது. கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய மூன்றுடைய கர்மங்களை பற்றிய நிலையை தந்தை தான் வந்து கடைசியில் கூறுகிறார். நான் இவருடைய அநேக பிரிவின் பிரிவில் வருகிறேன், இந்த ரதத்தில் பிரவேசம் ஆகிறேன் என்று பாபா கூறுகிறார். तो ये अकाल मूर्त आत्मा ये है रथ है। इस रथ में प्रवेश करता हूँ। अकाल मूर्त आत्मा का ये रथ है। सिर्फ एक अमृतसर में नहीं, सभी मनुष्यों का अकाल तख्त है। आत्मा अकाल मूर्त है। ये शरीर जो है बोलता है चलता है। अकाल जो है अकाल आत्मा का ये है चैतन्य तख्त है। अकाल मूर्त तो सभी है, बाकी शरीर तो काल कहा जाता है। आत्मा तो अकाल है, तख्त तो क्लास कर देते हैं। सतयुग में तख्त कोई बहुत थोड़े ही होते हैं। इस समय करोड़ों आत्माओं के तख्त है। अकाल जो है आत्मा को कहाँ जाता है? अकाल आत्मा को कहाँ जाते हैं? आत्मा ही तमो प्रधान से सतो प्रधान बन जाती। मैं तो सतो प्रधान पवित्र आत्मा हूँ। बल कहते हैं प्राचीन भारत का योग
परंतु वे भी समझते हैं कृष्ण श्री कृष्ण के सिखलाए हैं। गीता को तो यह खंडित कर दी है, जीवन कहानी में नाम बदल दी है, बाप के बदले बाप के बच्चे के नाम डाल दी है। शिवरात्रि मनाते हैं परंतु वह कैसा आते हैं ये जानते नहीं। शिव है तो परमात्मा, उनकी महिमा बिल्कुल अलग है, आत्माओं का महिमा अलग है। बच्चों को ये पता नहीं है। पता है राधे कृष्ण का लक्ष्मी नारायण की दो रूप को ही श्री विष्णु कहा जाता है। फर्क तो है ही नहीं। बाकी 4 भुजा वाला 8 भुजा वाला कोई मनुष्य होता ही नहीं। देवियों को आदि को कितनी भुजाएं दे दी हैं, समझने में तो समय लगता है। तो இது ஒரு அமிர்தசரில் மட்டும் கிடையாது, எல்லா மனிதருடைய அகால பீடமாகும். ஆத்மா அகால மூர்த்தியாகும். இந்த சரீரம் அதன் மூலம் பேசுகிறது, நடக்கிறது. அகால ஆத்மாவின் ஒரு சைத்தன்ய பீடமாகும். அகால மூர்த்தியோ அனைவரும் ஆவார்கள். மற்றபடி சரீரத்தின் காலன் சாப்பிட்டு விடுகிறான். ஆத்மாவோ அகாலன் அழியாததாகும். ஆத்மாவோ அழியாத அகாலமாகும். பீடத்தையோ சரீரத்தை, அதாவது பீடம் என்பது சரீரத்தை சிம்மாசனம் அழித்து விடுகிறார்கள். சத்தியுகத்தில் பீடங்கள் அதாவது மனிதர்கள் நிறைய இருப்பார்கள். என்ன இச்சமயம் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் பீடமாக இருக்கிறது. அகால் என்று ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது. ஆத்மா தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாகிறது. நானோ என்றைக்குமே சத்தோ பிரதானமாவேன், பவித்திரமாக இருக்கிறேன். பழமையான பாரதத்தின் யோகம் என்று கூறுகிறார்கள். கீதையை பொய்யாக்கி விட்டார்கள். வாழ்க்கை சரித்திரம் பெயரை மாற்றிவிட்டார்கள். தந்தைக்கு பதிலாக குழந்தை கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி வருகிறார் என்பது பற்றி உலகத்தாருக்கு தெரியாது. சிவன்தான் பரமாத்மா ஆவார். அவரது மகிமை முற்றிலும் வேறு, ஆத்மாக்களின் மகிமையோ வேறு. ராதை கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரியும். லட்சுமி நாராயணன் இணைந்த ரூபந்தான் விஷ்ணு என்றது உங்களுக்கு தெரியும். வித்தியாசமோ கிடையாது. மற்றபடி 4 புஜங்கள் உடையவர்கள் 8 புஜங்கள் உடைய மனிதர்கள் யாரும் பிறப்பது கிடையாது, இருப்பதும் கிடையாது. தேவிகள் ஆகியோருக்கு எவ்வளோ புஜங்கள் கொடுத்து விட்டார்கள் புரிய வைப்பதற்காக இது நேரம் பிடித்து கொள்ளுகிறது. இப்போது बाप कहते हैं मैं ही हूँ गरीब निवाज, मैं आता ही हूँ तब भारत गरीब बन जाता है। राहु और ग्रहण का बैठ जाता है। बृहस्पति की दशा थी, अब राहु का ग्रहण भारत में ही क्या सारा वर्ल्ड पर पड़े हैं। इसलिए बाप फिर भारत में आते आकर नई दुनिया स्थापना करते हैं जिसको स्वर्ग कहा जाता है। भगवान वाची तुमको राजाओं को राजा डबल सिरताज स्वर्ग का जो मालिक बनाता हूँ। 5000 वर्ष पहले वह जबकि आदि सनातना देवी देवता धर्म था, अभी वह है नहीं है, तमो प्रधान हो गए हैं। बाप खुद ही अपना धर्म रचिता अर्थात रचिता और रचना का जो है परिचय देते हैं। तुम्हारा पास प्रदर्शनी म्यूजियम में इतने आते हैं, समझते थोड़ी है। कोई विरला समझकर कोर्स कर लेते हैं। रचयिता और रचना को जानते हैं। रचयिता और कहा वेद का बाप, उससे बेहद का वर्षा मिलता है। ये नॉलेज बाप ही देते हैं। फिर राजा ही मिल जाती है तो वह नॉलेज की दरकार नहीं। सदगति कहा जाता है नई दुनिया स्वर्ग को, दुर्गति कहा जाता है पुरानी दुनिया को। बाप समझाते हैं बहुत अच्छी तरफ से, बच्चों को भी ऐसा समझाना है। तो பாப் कहते हैं தந்தை கூறுகிறார், நான் இருப்பதே ஏழை பாங்காளனாக. நான் வருவதும் பாரதம் ஏழை ஆகிவிடும்போது ராகுவின் கிரணம் ஏற்படும் போது குரு தசை இருக்கிறது. இப்போது ராகுவின் குரு கிரணம் பாரதத்தில் முழுவதுமாக பிடித்திருக்கிறது. முழு உலகத்தின் மீதும் ராகு கிரணம் பிடித்திருக்கிறது. எனவே தந்தை மீண்டும் பாரதத்தில் வருகிறார். வந்து புது உலக ஸ்தாபனை செய்கிறார். அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கூறுகிறார், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடமுடைய சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகிறேன். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது அது இல்லை, தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். தந்தை தானே வந்து தனது அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை தருகிறார். உங்களிடம் கண்காட்சி மியூசியம் ஆகியவற்றுக்கு இவ்வளோ பேர் வருகிறார்கள் அல்லவா, புரிந்து கொண்டு விடுவார்களா என்ன? யாராவது ஒருவர் தான் புரிந்து கொண்டு கோர்ஸ் எடுப்பார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பை அறிவார்கள். படைப்பவர் எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரிடமிருந்து தான் எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த ஞானம் தந்தை தான் அளிக்கிறார். பின் ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. ஆக அந்த ஞானத்தின் அவசியம் இல்லை. அது புது உலகத்திற்கு நரகத்திற்கு துர்கதி என்று கூறப்படுகிறது. புது உலகம் நரகத்திற்கு துர்கதி என்று கூறப்படுகிறது. தந்தை புரிய வைப்பது மிகவும் நல்ல முறையில் குழந்தைகளும் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்.
जो लक्ष्मी ये है विश्व का शांति स्थापना कर रहे हैं। आदि सनातन देवी देवता धर्म का फाउंडेशन है नहीं, जो बाप स्थापना कर रहे हैं। देवताओं का पवित्र धर्म, पवित्र जो कर्मतः। अभी ये ही विशेष वर्ल्ड नई दुनिया का कहा जाता है वाइसलेस वर्ल्ड शिवालय। अब समझना पड़े कि इसका जो है विचारों को कुछ कल्याण हो। बाप को ये कल्याणकारी कहा जाता है। वे आते हैं पुरुषोत्तम संगम युग पर। कल्याणकारी युग में कल्याणकारी बाप आकर सबको कल्याण करते हैं। पुराने दुनिया को बदल नई दुनिया स्थापन कर देते हैं। ज्ञान का सदगति होती है। इस पर रोज टाइम लेकर समझा सकते हो। बोलो, रचिता और रचना का आदि मध्य अंत को हम ही जानते हैं। जो हम ही जानते हैं। ये गीता का एपिसोड चल रहा है। इससे भगवान ने आकर राजयोग सिखलाते हैं, डबल सिरताज बनाते हैं। ये लक्ष्मी नारायण भी राजयोग से ही ये बने हैं। इस पुरुषोत्तम संगम युग पर बाप से राजयोग सीखते हैं। बाबा हर बात कितना सही समझाते हैं। अच्छा, இந்த லட்சுமி நாராயண் படத்தை காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை. அதை தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். தேவதனுடைய பவித்திர தர்மத்திற்காக பவித்திர கர்மமாக இருந்தது. இப்போது இது இருப்பதே விகாரி உலகமாக. புது உலகம் நிர்விகாரி உலகம் சிவாலயம் என்று கூறப்படுகிறது. இப்போது புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் பாவம் ஒன்றுமறியாதவருக்கு கொஞ்சம் நன்மை ஏற்படும். தந்தை தான் கல்யாணக்காரி என்று கூறப்படுகிறார். அவர் வருவதே புருஷோத்தம சங்கம் யுகத்தில். கல்யாணக்காரி யுகத்தில் கல்யாணக்காரி தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். பழைய உலகத்தை மாற்றி புது உலகத்தை ஸ்தாபனை செய்து விடுகிறார். ஞானத்தினால் சத்கதி ஆகிறது. இது பற்றி தினமும் நேரம் எடுத்து புரிய வைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி நாம் தான் அறிந்திருக்கிறோம். இது கீதையின் சரித்திரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பகவான் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். இரட்டை கிரீடம் உடையவராக ஆக்குகிறார். இந்த லட்சுமி நாராயணன் கூட ராஜயோகத்தினால் இது போல ஆகி கொண்டு இருக்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார். अच्छा, धारणिकागे मुख्य सर, राजयोग की पढ़ाई सोर्स ऑफ इनकम है, क्योंकि इससे ही हम राजाओं को राजा बनते हैं। ये रूहानी पढ़ाई रोज पढ़ना और पढ़ानी है। दूसरी पॉइंट, सदा नशा रहे कि हम ब्राह्मण बच्चे जो मुख्य वंशावली है, हम कलयुगी रात से निकल दिन में आते हैं। ये है कल्याणकारी पुरुषोत्तम संगम युग। इससे अपना जो सर्व का कल्याण करना है। ஒன்றாவது பாயிண்ட், ராஜயோகத்தின் படிப்பு வருவாய்க்கான வழியாகும். ஏனெனில் இதன் மூலம்தான் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிறீர்கள். இந்த ஆன்மீக படிப்பு தினமும் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் பிராமணர்கள் உண்மையான முகவம்சாபலியாவோம் என்ற போதை சதா இருக்கட்டும். நாம் கலியுகத்திலிருந்து வெளியேறி பகலுக்கு வந்திருக்கிறோம். இது கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கமயுகமாகும். இதில் உங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். वरदान, हर श्रेष्ठ संकल्प को कर्म में लाने वाले मास्टर सर्वशक्तिवान भवा. ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். मास्टर सर्वशक्तिवान माना संकल्प और कर्म जो समान हो. अगर संकल्प बहुत श्रेष्ठ हो और कर्म संकल्प प्रमाण ना हो तो मास्टर सर्वशक्तिवान नहीं कहेंगे. तो चेक करो, जो श्रेष्ठ संकल्प करते हैं वो कर्म तक आते हैं या नहीं. मास्टर सर्वशक्तिवान की निशानी है कि जो शक्ति जिस समय आवश्यक हो तो वो शक्ति कार्य में आए. स्थूल और सूक्ष्म सब शक्तियाँ इतना कंट्रोल में हो जो जिस समय जिस शक्ति को आवश्यकता हो उस कार्य में काम में ला सकते हैं. மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் சங்கல்பம் மற்றும் கர்மம் சமமாக இருக்க வேண்டும். சங்கல்பமும் கர்மமும் சமமாக இருக்க வேண்டும். சங்கல்பம் மிக சிரேஷ்டமாக உள்ளது மற்றும் கர்மம் சங்கல்பத்திற்கு ஏற்றவாறு இல்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே சோதனை செய்து பாருங்கள். சிரேஷ்ட சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் அவை கர்மம் வரை வருகிறதா இல்லையா. மாஸ்டர் சர்வசக்திவானின் அடையாளம், எந்த சக்திக்கு எந்த சமயம் அவசியமோ அந்த சக்தி காரியத்தில் வர வேண்டும். ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மமான அனைத்து சக்திகளும் அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எந்த சமயம் எந்த சக்தி அவசியமோ அந்த காரியத்தில் ஈடுபடுத்த முடிந்திருக்க வேண்டும்.
स्लोगन। ज्ञानी तुम आत्मा बच्चों को क्रोध है तो इससे बाप के नाम की ही ग्लानी होती है। ஞானம் நிறைந்த ஆத்மா குழந்தைகளிடம் கோபம் இருக்கிறது என்றால் இதனால் பாபாவின் பெயருக்கு தான் நிந்தனை ஏற்படும், இதனால் பாபாவின் பெயருக்கு தான் நிந்தனை ஏற்படும் என்று பாபா கூறுகிறார்। अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ஓம் சாந்தி। எல்லோ சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் இந்த முரளியை கேட்டு நீங்கள் லைக் கொடுங்கள் மற்றும் எல்லோருக்கும் நன்மை அடையும்படி பார்வேர்ட் செய்து விடுங்கள்।